வாழ்க வையகம். அன்பு நண்பர்களே, சுயசார்பு வாழ்க்கை அப்படின்னு என்னன்னு கேட்டா, பல பேரும் நான் செக்கு எண்ணெய்க்கு மாறிட்டேங்க. நான் தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் யூஸ் பண்றேன் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுக்கங்க, எண்ணெயும் சோப்பையும் மாத்திட்டா சுயசார்பு வாழ்க்கை இல்லை. உண்மையிலேயே சுயசார்பு வாழ்க்கைன்னா என்ன அப்படிங்கிறத புரிய வைக்கிறக்காக ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. 5 நாள்ல 5 பேர் பேசுவோம். ஒரு நாள் ஹீரர் பாஸ்கர் ஆகிய நான் சுயசார்பு வாழ்க்கைன்னா என்னங்கிறத உங்களுக்கு 1 ஹவர்ல புரிய வைப்பேன். இன்னொரு நாள் மண் சுதாகர் அப்படிங்கிறவர் மண்ணின் பெருமையை உங்களுக்கு புரிய வைப்பார். தேனீ வளர்ப்புக்கும் சுயசார்பு வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத ஜோஸ்வினா அவர்கள் புரிய வைப்பாங்க ஒரு நாள். நிரந்தர வேளாண்மை அப்படிங்கிற தலைப்பில் செந்தில் குமரன் அவர்கள் பேசி புரிய வைப்பாங்க. தொன்மை வாழ்வியல் அப்படிங்கிற தலைப்பில் கணேஷ் கார்த்திக் அவர்கள் பேசுவாங்க. இப்படி 5 நபர்கள், 5 நாள், 5 தலைப்பு. இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான், சுயசார்பு வாழ்க்கைன்னா இதுதானா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். எனவே இந்த வகுப்பில் எல்லாரும் கலந்துக்கணுங்க. மாணவர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், சாதாரண பொதுமக்கள், வேலைக்கு போகிறவங்க, ஆஃபீஸுக்கு போகிறவங்க, வீட்டில் இருக்கிறவங்க, தாத்தா பாட்டி எல்லாரும் கலந்துக்கிட்டு இந்த சுயசார்பு வாழ்க்கைன்னு அடிக்கடி சொல்கிறோம் இல்லையா, அது என்னங்கிறத தயவு செய்து புரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சுயசார்பு என்பது என்னவென்றால், வெறும் சோப்போ எண்ணெயோ தயாரிப்பதும் இல்லை, எந்த ஒரு வசதி இல்லாமல் வாழ சொல்லிங்க. சுயசார்பு அப்படிங்கிறது என்னன்னா, நல்லா கவனிங்க. முதல்ல சுயசார்புங்கிறதுக்கு அர்த்தம், முதல்ல நீங்க ஹாப்பியா வாழ்றீங்களா? நீங்க மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் மட்டும்தான் சுயசார்பாக வாழ்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இல்லைன்னா அப்படி இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லை. முதல்ல ஹாப்பினஸ் இருக்கணும். 2, உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருளாதாரம் இருக்க வேண்டும். பொருளாதாரம் இல்லாம, ஹாப்பினஸ் இல்லாம சுயசார்பு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? சுயசார்பு நாங்கெல்லாம் ஏன் பேசணும்? பல பேர் தப்பா புரிஞ்சிருக்கீங்க. அதை சரி பண்றது தான் எனது நோக்கம். இவருங்க 24 மணி நேரமும் நாம டேட்டா யூஸ் பண்றோங்க. இதுவே நமக்கு ஒரு மன உளைச்சல், இதுவே நோய்ங்க. இதுக்கு ஒரு விரதம் இருக்கணுங்க. அதனால மாதத்தில் ஒரு முறை டேட்டா விரதம் அப்படின்னு சொல்லி நெட் கனெக்ஷனை கட் பண்ணிருங்க. நீங்க நெட் கனெக்ஷனை கட் பண்ணிட்டு, மொபைல் டேட்டாவை கட் பண்ணிட்டு 24 மணி நேரம் இருந்து பாருங்களேன். ரிலாக்ஸா இருக்கும். இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாம் வராது. நான் புரிஞ்சுக்க. மாதத்தில் ஒரு நாள் டேட்டா விரதம் இருங்கள். டேட்டா விரதம் இருந்தீங்கன்னா என்ன ஆகுன்னு சொல்றேங்க, மனசு ரிலாக்ஸ் ஆகும், உடம்புக்கு நோயெல்லாம் குணமாகும், நிறைய புரிதல் ஏற்படுங்க. அந்த காலத்துக்கு போயிட்டு வரலாங்க. ஆமாங்க, ப்ளீஸ் மாதம் ஒரு முறை, அதாவதுங்க மாசத்துல 29 நாள் டேட்டா யூஸ் பண்றீங்க. அதை வேண்டாம்னு சொல்லிட்டேன். என்ன சொல்லிட்டேன்? ஒரு நாள் பயன்படுத்த வேண்டாம்னு சொல்றேங்க. எனவே டேட்டா விரதம் அப்படிங்கிறத மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் செல்போன்ல டேட்டா இல்லாம, உடனே வைஃபை கனெக்ஷன் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. டேட்டாவே இல்லாம வாழ்ந்து பாருங்கள். நீங்க 24 மணி நேரம் உங்க வாழ்க்கையில எந்தெந்த பொருளை எல்லாம் தொடர்ந்து பயன்படுத்துறீங்களோ எல்லா பொருள்களையும் பிராண்டட் கம்பெனி வாங்காம நம்ம லோக்கல்ல பர்ச்சேஸ் பண்ணணும். தெரிஞ்சவங்க கிட்ட, சொந்தக்காரங்க கிட்ட, நம்ம கண்ணுக்கு எதிரில் நமக்கு தெரிஞ்ச நபர்கிட்ட வாங்கிட்டோம்னா அது நமக்குள்ளேயே அந்த பட்டுவாடா நடந்துரும். ஒண்ணு, அந்த பொருள்களை நாமளே உற்பத்தி செய்யணும். நீங்க எந்த வேலை வேணாலும் பார்த்துட்டு போங்க, அட்லீஸ்ட் ஒரு பொருள் செய்யலாமா இல்லையா? உங்க வீட்டுல ஏதாவது ஒரு பொருளாவது, சோப்பு, எண்ணெய், ஏதோ குளியல் பொடி, ஏதாவது ஒண்ணுங்க, எதுவுமே செய்ய முடியாதா? யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வாழ்றதே வேஸ்ட்டுங்க. புரிஞ்சுக்குங்க. நாம் உற்பத்தி பண்ணி ஒரு பொருளை கொடுக்காமல் 1000 பொருட்களை பயன்படுத்துவதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? யோசிங்க, சிந்திங்க. ஒரு பொருளையாவது, என்ன கேட்டா ஒவ்வொரு வீட்லயும் ஏதாவது ஒரு பொருளை நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். மினிமம் ஒரு பொருள். 2, 3, 4, 5 இருந்தா பிரமாதம், ஃபேண்டாஸ்டிக், சூப்பருங்க. எஃப்எம்சிஜி, அதாவது எஃப்எம்சிஜியில சுயசார்பு வரணும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நாம் அன்றாட பயன்படுத்துகிற எல்லா பொருள்களும் பிராண்டட். டிவியில் விளம்பரம் வர பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எதுவுமே வாங்காம நம்ம வீட்டுக்கு முன்னால பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட பொருளை வாங்கணும், நாம தயாரிக்கணும். இங்க பாருங்க, மாதம் ஒரு முறை எந்த உணவும் சாப்பிடக்கூடாது. டீ, காஃபி, வடை, போண்டா, பஜ்ஜி,
இட்லி, தோசை, பொங்கல் எதையுமே சாப்பிடக்கூடாது. தண்ணியில சீரக தண்ணி போட்டு கூட குடிக்கக்கூடாது, புரிஞ்சுக்குங்க. இந்த 24 மணி நேரத்துல பிளைன் வாட்டர், சாதாரண குடிக்கிற தண்ணி எவ்வளவு வேணா குடிச்சுக்கலாம். மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும், மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும், அதாவது நைட் 8 மணிக்கு ஆரம்பிச்சா அடுத்த நாள் நைட் 8 மணி வரைக்கும் 24 மணி நேரமும் நீங்கள் உணவே சாப்பிடாமல் வெறும் தண்ணி மட்டும் குடித்துக் கொண்டிருந்தால் உடலில் உள்ள எல்லா கழிவுகளும் வெளியேறும், எல்லா நோய்களும் குணமாகும். இதற்கு பெயர் உணவு விரதம். இது குறைஞ்சபட்சம் ஒரு நாள் இருக்கணும், அதிகபட்சம் 10 நாள் வரைக்கும் இருக்கலாம். எடுத்தோடனே 10 நாள் இருந்துடாதீங்க. முதல்ல ஒரு நாள் ஆரம்பிங்க ஒரு வருஷத்துக்கு, அப்புறம் 2 நாளா மாத்துங்க, கொஞ்சம் கொஞ்சமா அதிகம் பண்ணுங்க. எடுத்தோடனே 10 நாள் இருந்து மயக்கம் போட்டு விழுந்துடாதீங்க. விரதம், உணவு விரதம். மாதத்தில் ஒரு நாள் 24 மணி நேரமும் உணவு சாப்பிடாமல் தண்ணீர் மட்டும் குடித்துக் கொண்டிருப்பது. இது சுயசார்பு வாழ்க்கையில் முதல் படி. குறைஞ்சது மாதத்தில் ஒரு முறையாவது ஒரு நாள் முழுவதும் ஒரு வார்த்தை கூட பேசாமல் வாழ்ந்து பாருங்கள். இது சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு உன்னதமான ஒரு படி, மௌன விரதம். ஒரு நாள், ஒரு படத்துல சொல்ற மாதிரி, ஒரு நாள் நீ முதலமைச்சரா இருந்து பாருன்னு கேட்கிற மாதிரி, ஒரு நாள் நான் எலக்ட்ரிசிட்டி இபி பயன்படுத்தவே மாட்டேன், லைட்டு போட மாட்டேன், ஃபேன் போட மாட்டேன், ஏசி போட மாட்டேன், செல்போன் சார்ஜ் போட மாட்டேன்னு ஒரு நாள், மாதத்தில் ஒரு நாள் கரண்டே இல்லாம மின்சாரம் இல்லாமல் வாழ்ந்து பாருங்கள். ஆமாங்க, அப்பத்தான் இந்த மின்சாரத்துடைய அருமை புரியும், நம்ம எப்படி லக்ஸுரியா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியுங்க. இப்படி நம்ம ஒவ்வொரு காரியம் செய்யும் பொழுதுதான் ஒரு புரிதல் ஏற்படும். எனவே மாதத்தில் ஒரு முறை 24 மணி நேரம் நான் மின்சாரத்தை பயன்படுத்த மாட்டேன் என்று சொல்லி இபி ஃபாஸ்டிங், எலக்ட்ரிக் போர்ட் ஃபாஸ்டிங் சொல்லிட்டு மின்சார விரதம் இருங்கள். மின்சார விரதம் இருப்பது சுயசார்பு வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு படி. சுயசார்பு வாழ்க்கை என்ற தலைப்பில் 5 நாள் 5 நபர்கள் 5 மணி நேர ஆன்லைன் வகுப்பு, விருப்பத்தொகை வகுப்பு. இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரை மாலை 7 மணி முதல் 8 மணி வரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 5 மணி நேரம் ஒதுக்குங்களேன், நீங்க சுயசார்பு வாழ்க்கை சம்பந்தமா புரிஞ்சுக்கலாங்க. இப்ப இருக்கிற நிலைமையில சுயசார்பு வாழ்க்கை என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா கட்டணம் கிடையாதுங்க, விருப்பத்தொகை நன்கொடை கொடுத்து நீங்கள் கலந்துக்கலாம். உங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொடுத்து கலந்துக்கலாங்க. இந்த வகுப்பு பதிவு பண்ணணும்னா ஆன்லைனில் மட்டும்தாங்க பதிவு பண்ண முடியும். anatomic-therapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் சுயசார்பு வாழ்க்கைன்னு டைப் பண்ணிங்கன்னா டீட்டெயில் வரும். அதில் விருப்பத்தொகை செலுத்தி பதிவு பண்ணிங்கன்னா லிங்க் வரும். சுயசார்பு வாழ்க்கை 5 நாள் ஆன்லைன் வகுப்பு, கலந்து கொள்ளுங்கள், பயன்பெறுங்கள். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.